ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷெர்லாக் த டெவலப்பர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக நம்ம எப்படி ஒரு புது டேபிளே க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அதே டேட்டாவை வச்சு எப்படி இன்னொரு டேபிளை நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ரெண்டு டேபிளையும் எப்படி கன்கேட்னேஷன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போது நம்ம இதே டேட்டாவை வச்சு நம்ம இன்னொரு டேட்டாவை க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டா 2 அப்படின்னு. அதுக்கு நான் புதுசாக ஒரு டேட்டா 2 அப்படின்ற ஒரு நேமில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். pd.dataframe அப்படின்றத கொடுத்துட்டு நான் ரன் பண்ணிக்கிறேன். ரன் ஆகிடுச்சு. இதில் நான் சேம் ஆஸ் பிஃபோர் பண்ண மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். டேட்டா நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், ஆனால் எனக்கு வேல்யூஸ் 21லேருந்து 31க்குள்ளே இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அதையே ஸ்கொயர் க்யூப் அப்படின்றத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. இப்போ நான் டேட்டா 2 அப்படின்னு கால் பண்ணால் டேட்டா 2ல் 21லேருந்து 30 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதோட ஸ்கொயர் வேல்யூஸ், க்யூப் வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ டேட்டா 3 அப்படின்ற ஒரு புது டேட்டா எடுத்திருக்கேன். pd.concat அப்படின்ற ஃபங்க்ஷன் பண்ணிருக்கேன். இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம், ரெண்டு டேட்டாவையும் மர்ஜ் பண்ணணும். கன்கேட்னேஷன்னா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ரன் பண்ணுறேன். ரன் ஆகிடுச்சு. டேட்டா 3 அப்படின்ற கொடுத்து ரன் பண்ணி பார்த்தோன்னா இதை பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 21, 22, 23 அப்படின்றத எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு நம்பர்ஸில். ஓகேவா? அதாவது எனக்கு ரெண்டு இதுவும் மர்ஜ் ஆகி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.